விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியிலே தலைமைத்துவ மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைவராக இருந்த சல்மான் அலி அகா 2020 போட்டிகளுக்கான அணியினுடைய தலைவர், அவருடைய தலைமைத்துவம் நீக்கப்பட்டு சதாப் கான் தலைவராக நியமிக்கப்பட போகிறார் என்கின்ற செய்திகளை உங்களுக்கு ஏற்கனவே காணொலியில் அறிய தந்திருந்தேன். ஆனால் அது தொடர்பான விவரங்கள் இதுவரைக்கும் வெளியாகாத நிலையில் நேற்றைய நாளிலே பாகிஸ்தான் ஒருநாள் போட்டிகளுக்கான அணியின் தலைவராக செயற்பட்டிருந்த முகமது ரிஸ்வான் நீக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக ஷஹின் ஷா அஃப்ரிடி ஒருநாள் போட்டிகளுக்கான தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஓராண்டுக்குள் 3 தலைவர்கள் பாகிஸ்தான் அணியின் ஒருநாள் போட்டிகளுக்கான தலைமைத்துவத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாபர் அசாம், பின்னர் ரிஸ்வான், இப்போது ஷஹின் ஷா அஃப்ரிடி என்று தலைமைத்துவ மாற்றங்கள் 3 நிகழ்ந்திருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. இதைவிடவும் இன்னும் ஒரு செய்தி, இந்த செய்தியை பொறுத்தவரையில் மகளிர் உலகக்கிண்ண ஆட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த மகளிர் உலகக்கிண்ண ஆட்டங்களிலே 2 நெயில் பைட்டிங் கேமாக இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஆட்டங்களாக இந்த ஆட்டங்கள் நடந்திருக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி, அதே போன்று பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி. இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 4 ஓட்டங்களால் இந்தியா தோற்று போனது. இதே போன்று பங்களாதேஷ் அணி 7 ஓட்டங்களால் தோற்று போயிருக்கிறது. 2 ஆட்டங்களையும் இந்தியாவும் பங்களாதேஷும் வென்றிருக்க வேண்டிய ஆட்டங்களாகத்தான் இந்த ஆட்டங்கள் இருந்தன என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. பங்களாதேஷ் இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 7 விக்கெட்டுகள் கையிருப்பில் இருக்கின்ற போது 45 ஓவர்கள் நிறைவுக்கு வந்திருந்தது. 7 விக்கெட்டுகள் கையிருப்பில் இருக்கின்ற போது 30 பந்துகளில் 27, பின்னர் 46 ஓவர்கள் நிறைவுக்கு வந்தபோது 6 விக்கெட்டுகள் கையிருப்பில் இருக்க 24 பந்துகளில் 25, 47 ஓவர்கள் நிறைவுக்கு வந்தபோது 6 விக்கெட்டுகள் கையிருப்பில் இருந்தது. 18 பந்துகளில் 21 ஓட்டங்கள் பங்களாதேஷுக்கு தேவை. பின்னர் 48வது ஓவர் நிறைவுக்கு வந்த போதும் பாருங்கள், பங்களாதேஷுக்கு அருமையான வாய்ப்புகள் இருந்தது. 6 விக்கெட்டுகள் கையிருப்பில் இருந்தது. 12 பந்துகளில் 12 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை இருந்தது. 49வது ஓவர் நிறைவுக்கு வந்தபோது 5 விக்கெட்டுகள் கையிருப்பில் இருக்க 6 பந்துகளில் 9 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை இருந்தது. இந்த நிலையில் 50வது ஓவரை வீசிய சாமரி அத்தப்பத்து மொத்தம் அந்த ஓவரிலே 4 விக்கெட்டுகள் சரிக்கப்பட இந்த போட்டியில் இலங்கை அணி ஒரு அபரிவிதமான வெற்றியை தனதாக்கி இருந்தது என்பதும் நினைவுபடுத்தத்தக்கதாக இருக்கிறது. அதற்கு முந்தைய ஒரு போட்டியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கின்ற போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி 9 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே தோல்வியை தழுவியது. 66 பந்துகளில் 66 ஓட்டங்கள் தேவை, 7 விக்கெட்டுகள் கையிருப்பில் இருந்தன. அந்த கட்டத்தில் ஸ்மித்ரி மந்தனா மற்றும் தீப்தி சர்மா ஆகியோர் ஆடுகளத்தில் இருந்தார்கள். ஆனால் அப்படி இருந்தும் அந்த போட்டியில் இங்கிலாந்து அணியிடம் இந்தியா தோற்று இருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டங்களை பொறுத்தவரையில் இப்படித்தான் 2017 ஆண்டு உலக கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டியில் 7 விக்கெட்டுகள் கையிருப்பில் இருந்த போது இந்தியா 44 பந்துகளில் 38 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை இருந்தது. ஆனால் அந்த போட்டியில் இந்தியா 9 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே தோல்வியை தழுவியது. உலக கிண்ணத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு மிகச் சரியான ஒரு வாய்ப்பை இந்தியா கோட்டை விட்டது. இதே போன்றுதான் இங்கிலாந்துக்கு எதிராக இந்த உலக கிண்ண தொடரிலும் இந்தியா தோல்வியை தழுவியிருக்கிறது. மகளிர் உலக கிண்ண ஆட்டங்களிலே அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இப்போது தள்ளாடி கொண்டிருக்கிறது. வரும் 23ஆம் தேதி நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிதான் 4வது அணியாக அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். எனவே ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்க அணிகள் அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்திருக்கின்றன. பங்களாதேஷ் அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்பை முற்றாக இழந்திருக்கிறது. 23ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி கிட்டத்தட்ட ஒரு குவார்டர் ஃபைனல் ஆட்டமாக வர்ணிக்கப்படும். அதிலே வெற்றி பெறுகின்ற அணி அரையிறுதிக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்தியா 2 போட்டிகள், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராகவும் சரி, இங்கிலாந்துக்கு எதிராகவும் சரி, வெல்வதற்கான அத்தனை தகுதியும் வாய்ப்பும் இருந்தும் 2 ஆட்டங்களிலும் இந்தியா தோற்று போயிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. சொந்த மண்ணிலே இடம்பெற்று வருகின்ற ஆட்டங்கள், இதில் இந்தியா எப்படி விளையாடப் போகிறது என்பதை பொறுத்திருந்து அறிந்து கொள்ளலாம். 20 வயதுக்குட்பட்டவர்களுக்கான கால்பந்து உலகக்கிண்ண ஆட்டங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. மொரோக்கோ மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மொரோக்கோ 2-0 என்று சொல்லி அர்ஜென்டினாவை தோற்கடித்து உலக சாம்பியன் மகுடத்தை தனதாக்கி இருக்கிறது. இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் தரணிதரன்.